ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. ஒரு யாதகம் நல்ல யாதகமா, இந்த யோகமா பேசுமா, இந்த யாதகர் வாழ்க்கையில நல்லா வருவாரா, நம்ம யாதகம் நல்ல யாதகமா இல்லையா, இது எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஈஸியான ரூட் நிறைய இருக்குது. சுலபமான வழிகளை பார்ப்போம். ஒரு யாதகத்துல லக்னம் கெடாம இருக்கணுமுங்க. முதல்ல லக்னத்தோட சுபர்கள் தொடர்பு பட்டிருக்கிறது நல்லது. லக்னத்துக்கு தீயவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை பாவர்கள் சனி, ராகு, செவ்வாய் தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்ப லக்னாதிபதி குரு சுக்கிர தொடர்புகளோட, வளர்பிற சந்திரனோட தொடர்புகளோட, தனித்த புதனோட தொடர்புகள் இருக்கிறது நல்லது. லக்னாதிபதியுமே இயற்கை பாவர் என்று சொல்லப்படக்கூடிய சனியோடையோ செவ்வாயோடையோ ராகுவோடையோ தொடர்புல இல்லாம இருக்கிறது நல்லது. நீண்ட ஆயுளோட இருக்கணுமா, ஆயுள்காரகன் சனீஸ்வரன் நல்லா இருக்கணும், 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதியுமே நல்லா இருக்கணும். ஒரு யாதகம் யோக யாதகமா செயல்படுமா இல்லையாங்கிறது, கொடுப்பனவான யாதகமா இல்லையாங்கிறது லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, இது போன்ற சுபர்கள், அந்த லக்னத்துக்கு யோகர்கள், திரிகோணாதிபதிகள், லக்னாதிபதி, லக்னம் எல்லாமே சேர்ந்துதாங்க தீர்மானிக்கும். ஏதோ ஒரு கிரகமோ அல்லது ஏதோ ஒரு நம்பரோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ ஒரு யாதகத்தை யோக யாதகமா இல்லையான்னு தீர்மானிக்காது. அடிப்படையில ஒரு யாதகத்துல குருவன் சுக்கிரனும் கெட்டு போக கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு யாதகத்துல பாவர்கள், இயற்கை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய் போன்றோர் குரு சுக்கிர தொடர்புகளோட சுபத்துவமா இருந்துட்டாங்கன்னு சொன்னாலே அந்த யாதகம் நல்ல யாதகம் தாங்க. ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதே போல சின்ன சின்ன தகவல்களோட தொடர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நமஸ்காரம்.